கள்வனின் காதலி. அத்தியாயம் 14. அபிராமியின் பிரார்த்தனை. அன்று இரவு சுமார் 10 மணிக்கு சப் இன்ஸ்பெக்டர் சர்வோத்தம சாஸ்திரி கலெக்டரின் காம்பிலிருந்து வீட்டுக்கு திரும்பி வந்தபோது உள்ளே மிகவும் இனிமையான பெண் குரலில் யாரோ உருக்கமாக பாடிக் கொண்டிருப்பதை கேட்டு வியப்பு அடைந்தார். சற்று நேரம் வாசலிலேயே நின்று கேட்டுக்கொண்டிருந்து விட்டு உள்ளே சென்றார். கூடத்தில் சுவாமி படங்களின் முன்னால் குத்து விளக்கு ஏற்றி வைத்திருப்பதையும் ஓர் இளம் பெண் உட்கார்ந்து பாடுவதையும் தமது மனைவியும் குழந்தைகளும் அந்த பாட்டில் அமிழ்ந்து போயிருப்பதையும் கவனித்தார். சாஸ்திரி கொஞ்சம் தொண்டையை கனைத்து 2 தடவை தரையை தட்டிய பிறகுதான் அவர்களுக்கெல்லாம் இவர் வந்திருப்பது தெரிந்தது. அபிராமி சட்டென்று பாட்டை நிறுத்தினாள். இன்ஸ்பெக்டரின் மனைவி உடனே எழுந்திருந்து அவரிடம் வந்து, இந்த பெண்ணுக்கு பெரிய கஷ்டம் வந்திருக்கிறது. எல்லாம் உங்களுடைய அழகான போலீஸ் இலாகாவினால் தான். இந்த பாவம் எல்லாம் யாருடைய தலையில் விடிய போகிறதோ தெரியவில்லை என்று படபடப்புடன் பேசத் தொடங்கினாள். முதலில் சமாச்சாரம் என்னவென்று சொன்னால் அப்புறம் பாவபுண்ணியத்தை பற்றி விசாரிக்கலாம் என்றார் சாஸ்திரி. அதெல்லாம் சொல்ல முடியாது. முதலில் இந்த பெண்ணை காப்பாற்றுவதாக நீங்கள் பிரமாணம் செய்யுங்கள், அப்புறம் தான் சமாச்சாரம் சொல்வேன். இதென்ன சித்திரசேனன் கதையாக அல்லவா இருக்கிறது? நான் என்ன கிருஷ்ணனா அர்ச்சுனனா? யாருடைய தலையையாவது யாராவது நாளை சாயங்காலத்துக்குள் வாங்கி விடுவதாகச் சொல்லியிருக்கிறார்களா? போதும் போதும், அர்ச்சுனனாயிருங்கள், கிருஷ்ணனாயிருங்கள், மன்மதனாய் வேண்டுமானாலும் இருங்கள், இவளுடைய அண்ணனை உடனே ஜெயிலிலிருந்து விடுதலை பண்ணி கொடுத்தால் சரி என்றாள். இவளுடைய அண்ணனா? யார்? மடத்து பணத்தை திருடிவிட்டதாக கார்வார் பிள்ளை வந்து ரிப்போர்ட் செய்தானே, அந்த பையனா? ஆமாம், அந்த கார்வார் பிள்ளையை தூக்கிலே போட்டாலும் பாதகமில்லை. அவன் வந்து சொன்னான் என்று நீங்களும் அந்த பையனை அரெஸ்ட் செய்யச் சொன்னீர்களே. பிறகு மீனாட்சி அம்மாள் அபிராமியும் செங்கமலத்தாச்சியும் தெரிவித்தபடி எல்லா விவரங்களையும் சர்வோத்தம சாஸ்திரியிடம் சொன்னாள். சாஸ்திரி எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு, அந்த சங்குப்பிள்ளை பெரிய அயோக்கியன் என்று எனக்கு தெரியும். அவனுக்கு நல்ல பாடம் கற்பிக்கிறேன். பொய்வாக்குமூலம் கொடுத்ததற்காக பிடித்து தண்டித்து விடுகிறேன். முத்தையன் லாக் அப்பில் 2-3 நாள் இருந்தால் கூட மோசம் இல்லை. அப்படி இருந்தால் தான் அந்த அயோக்கியன் மேல் கேஸ் வலுப்படும். இந்த பெண்ணைச் சமாதானப்படுத்தி அனுப்பு என்றார். அதற்கு மீனாட்சி அம்மாள், ரொம்ப நன்றாயிருக்கிறது. இவள் எங்கே போவாள் இத்தனை நேரத்துக்கு பிறகு? அண்ணனை தவிர வேறு நாதி கிடையாது இந்த பெண்ணுக்கு. இட்லி கடை செங்கமலத்தாச்சி தற்செயலாக பார்த்து இங்கே அழைத்து கொண்டு வந்தாள். இல்லாவிட்டால் என்ன நேர்ந்திருக்குமோ தெரியாது. ராத்திரி இங்கே தான் இந்த பெண் இருக்க வேண்டும் என்றாள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அபிராமிக்கு முத்தையன் இப்போது உடனே விடுதலையடைந்து வரமாட்டான் என்பது மட்டும்தான் மனத்தில் பட்டது. மீனாட்சியம்மாளின் ஆறுதல் மொழியினால் தேறுதலடைந்திருந்த அவளுக்கு இப்போது துக்கம் பொங்கிக் கொண்டு வந்தது. எவ்வளவோ அடக்கி பார்த்தும் முடியாமல் விம்மினாள். அந்தச் சமயம் வீட்டு வாசலில் ஆள் ஓடிவரும் சத்தம் கேட்டது. அடுத்த நிமிஷம் ஒரு போலீஸ்காரன் உள்ளே வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு சலாம் வைத்து நின்றான். சப் இன்ஸ்பெக்டர், என்னடா இது தடபுடல்? போலீஸ் ஸ்டேஷனை திருடன் கொண்டு போய்விட்டானா என்றார். இல்லை எஜமான். என்னடா பின்னி? ஒன்றுமில்லை எஜமான். ஒன்றுமில்லாததற்கா இவ்வளவு தடபுடல்? இல்லை எஜமான். என்னடா இல்லை முட்டாள்? தடபுடல் இல்லை எஜமான். 2 கைதிகள் லாக்கப்பிலிருந்து எஸ்கேப் ஆகிவிட்டார்கள் எஜமான். என்ன என்ன, நிஜமாகவா?